என்ன அர்த்தம்னா எல்லா குழந்தையும் பிறந்த போது சந்தோஷத்தை தான் கொடுப்பேன். படிக்கிற போது அம்மாட்ட சொல்லுவேன், முதல்ல நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கலெக்டர் ஆன உடனே செங்கிலி பண்ணி உனக்கு போட போறேன். அவன் எனக்கு கொடுத்த நான் வாங்கின பிரசன்டேஷன்லாம் உனக்கு தான் நகை பண்ணி போட போறேன்னு சொல்லுவேன். சொன்னபடி நடத்துற குழந்தை 1000 ஒருத்தம் இருப்பான். அவன் எல்லாரும் எப்படி பண்ணுவோம். அப்ப பேசுற பேச்ச பார்த்தா குழந்தை பண்ணி போட்டுட்டா போல நினைச்சு அம்மா சந்தோஷப்படுவாள். அதே பையன் 25 வயசாகி கல்யாணம் பண்ணிட்டு வேறு பத்னி வந்ததுக்கு அப்புறம் அம்மாவை பார்க்கிற போது தனியா பார்ப்பன். அம்மா கூப்பிட்டா ஏன்னு கேட்க மாட்டான். அம்மாவை சத்ருவா நினைப்பன். அவன் எங்க ரூமுக்கு நீ வந்தியான்னு கேட்பான். இதுக்கு முன்னாடி என் ரூம்னு சொல்லிட்டு இருந்த பையன் இப்ப எங்க ரூம் பண்ணா சண்டைக்கு ஆள் சேர்த்துண்டா போல எங்க ரூமுக்கு நீ வந்தியா? அப்பா நான் உன் ரூமுக்கு நான் எதுக்கடா வரேன்? இல்ல எங்க ரூமுக்கு நீ வந்திருக்கு. அவ உன் ரூம் இவன் எங்க ரூம் பண்ணேன். என்ன சண்டைக்கு இன்னும் ஆளை சேர்த்துட்டு இருக்கான். இப்போ வரதட்சணை வாங்கிட்டு அப்படி சொல்லுவோம். என் பொட்டி அசிங்கனா போல இருக்குன்னு திறந்தா போல இருக்குன்னு சொல்லுவான். அவளுக்கே தாயாருக்கே ஆச்சரியமா இருக்குன்னு நம்ம பையனா இவன் இப்படி பேசுறான். அப்படி தோணும்பியா ஆயிடும். வருத்தப்படுவாள் மாதா பிதாக்கள். என்ன சபிக்க மாட்டாள். அவ வருத்தப்பட்டா போரும், கண் கலங்கினா போரும் இந்த பையன் 100 தலைமுறை கஷ்டப்படுவான். அதனாலதான் என்ன சொல்ல போறாள் சுவாமி பரதனுக்கு, அப்பா மனசு தவிக்கப்படாது அப்படி நடந்துக்கும் சொல்ல போறாள். அது மாதிரி நடக்க ஜீவனுக்கு தோணாது. சாது சங்கம், ஸ்ரவணம், ராமச்சரித்திர ஸ்ரவணம் இதெல்லாம் கேட்டாத்தான் தோணும். இல்லைன்னா தோணவே தோணாது. புண்ணியத்தாலதான் அதெல்லாம் மாறணும். ஆலத்தூர் வெங்கட சுப்பிரமணியவாள் ஒரு முறை சொல்லுவாள், 20 வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணம் சொன்னேன். அதுல இருந்து எங்க குழந்தைகள்லாம் எங்க இடத்துல இருக்கிற பக்தியை சொல்ல முடியாது, அதனால பல நன்மைகள் எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லுவாள். கண்ணு கண்ணீரமா குழந்தைகளை வச்சுட்டு அப்படி சொல்லுவாள். நடக்காத காரியங்கள்லாம் நடந்ததும்பாள். 30 நாள் போய் சொன்னேன். ஆனந்தமா சந்தோஷமா நித்தியம் 3 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 6 மணி மட்டும் சொல்றது. அது சாயங்காலமே சொல்லி போடுறது. இப்படி நடந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி. குருவாயூர்ப்பன் அப்பதான் நான் பார்த்தது. அப்படி பிரத்யட்சம் ராமச்சரித்திரம் காதால கேட்டுட்டா சித்தங்கள்லாம் மாறி போடும். குழந்தைகள்லாம் காக்கணும். அதனால்தான் வால்மீகின்னு சொல்ற போது காலாபி கிரீடமான என்ன அயோத்தியில என்ன பெருமையினால் சின்ன குழந்தைகள் தவிழ்ந்து வாசல்ல விளையாடிட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் ராமாராமாங்கிறாளா. அவன் சுவாமிக்கு பட்டாபிஷேகம் ஊர்வலம் வரப்போறாள். என்ன எங்கையால மாலை போட போறேன்னு குழந்தைகள்லாம் சொல்லுதான். பாலா அபி கிரீடமானா கிரகத்வாரேஷு சங்கஜ ராமாபிஷேக சம்யுக்தா சக்ருரேபமிதக்கதா. அப்படி சுவாமிகிட்ட ஈடுபாடாம் சின்ன குழந்தைகளுக்கு முதற்கொண்டு அப்படி சொல்ல போறாள்.